ராம், என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழவே பிடிக்கவில்லை வாழவே பிடிக்கவில்லை என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் வந்து சொல்கிறாயே, உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்க வேண்டும்? என்னிடமே வந்து இவ்வளவு விஷயத்தை சொல்கிறாய். வாழவே பிடிக்கவில்லையே சாயி என்று உன் குடும்பத்தை யார் பார்த்து கொள்வது என்று யோசித்தாயா? தேவையில்லாமல் எந்த ஒரு வார்த்தையையும் உபயோகப்படுத்த வேண்டாம். புரிகிறதா? இந்த உலகத்தில் நான் உன்னை படைத்திருக்கிறேன். நிச்சயமாகவே உன்னை வாழ வைத்து உன்னை நல்வழி நடத்த இந்த சாய்க்கு தெரியும். நீ என்னை நம்புகிறாய் அல்லவா? நான் உன்னை படைத்தேன். நிச்சயமாகவே உன்னை நான் வாழ வைப்பேன். உன் குடும்பத்தின் மீது அக்கறை இருக்கிறது என்றால் இனிமே இது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்த வேண்டாம். நீ நல்ல முறையில் இருப்பாய். இப்பொழுது சோதனைகள் வருவதினால் வாழ்க்கை சோதனையாக மாறிவிடும், நரகமாக இருக்கும் என்றெல்லாம் நினைக்காதே. சொர்க்கமாக நீ நினைத்தது போல சிரித்து சந்தோஷப்படுவாய். கவலைகள் என்பது இருக்கக்கூடாது. நிம்மதியாக வாழ வேண்டும். அனைத்திலும் பொறுத்து இருந்தால் நிச்சயமாகவே உன்னால் சாதிக்க முடியும். சகலங்களும் உனக்கு கிடைக்கும். இந்த சாயான நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன்னை இதற்கு மேல் கஷ்டப்படுத்த நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை சுற்றி ஒரு வலையை நான் போட போகிறேன். யாரும் அதை தாண்டி உள்ளே வராமல் உன்னை பாதுகாத்து உன்னை நான் நல்வழி நடத்த போகிறேன். கவலை இல்லாமல் இரு என் தங்கமே. உன்னுடைய ஒவ்வொரு விஷயத்திலும் நான் இருப்பேன். தேவையில்லாமல் போட்டு மனதை குழப்பிக்கொண்டு கஷ்டப்பட்டு தவிக்காதே. நீயும் இது போன்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என்னையும் கஷ்டப்படுத்தி எதற்கு? தேவையில்லை. வாழ்வில் எல்லாம் நல்லதாகவே இருக்கும். நீ அந்த தெய்வத்தை நம்புகிறாய் அல்லவா? அந்த தெய்வ மனது நிச்சயமாகவே உனக்கான வழியை காட்டும். நான் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் ஒரு பொழுதும் மறக்காதே. நான் தான் நினைவு தெரிந்ததில் இருந்து எந்த ஒரு பாவமும் பண்ணவே இல்லையே என்று நீ அப்பப்போ கேட்கிறாய். தங்கமே, உனக்கு தெரியாது நீ என்ன பாவம் செய்தாய் என்று. இப்பிறவியில் நீ பாவம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் முற்பிறவி கர்மம் நிச்சயமாகவே அந்த கர்ம வினையானது உன்னை சோதிக்கிறது. நீ எதையும் நினைத்து இதற்கு மேல் கவலைப்பட வேண்டாம். வாழ்க்கை மாறும் என்று உனக்கு சத்தியம் செய்து விட்டேன் அல்லவா? நிச்சயமாக உன் வாழ்க்கையை மாற்றுவது என் கையில் இருக்கிறது. இதற்கு மேல் தேவையில்லாமல் கவலைப்பட்டு நீயும் கவலைப்பட்டு உன் குடும்பத்தையும் கவலைக்குள் நீ திணிக்காதே. தைரியமாக இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். ஓம் சாய்ராம்.